சாலை வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்த எனக்கு வாழ்க்கை வழி காண்பிக்க வந்த ஒரு தேவனை போல என் பக்கத்தில் உட்காந்துட்டு, இந்தா துளசி, புஷ்பம், பூ, இதை வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும், உங்கள் மனசை பார்த்தாலே, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ கலங்கன்ட்டு. நான் திருப்பதியில் சுப்பிரபாதம் சேவிக்கிற 5 பேரில் ஒருத்தன். பெருமாள் கொடுத்த பிரசாதமாக வச்சுக்கிட்டு கவலைப்படாமல் தைரியமாக இருங்க, எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும்னாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே நான் இங்கே இறங்கிக்கிறேன்னாரு. அந்த இடம் இருட்டாக இருந்தது. நான் சினிமாவில் வர மாதிரி அவர் இறங்கினோன்னா அவரோட கால் தரையில் படலையா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அந்த தாக்கம் எனக்குள்ளே இருந்தது. பார்த்தா அவர் அப்படியே இருட்டில் போயிட்டார். ஸோ திடீரென்ற ஒரு நாள் கிடைத்த ஒரு உத்வேகம். அடுத்த நாள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், சம்பாதிச்சு கடன் அடைக்கணும், கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடாது என்ற உறுதியில் இருக்கிறச்சு என் மனைவி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நாளைக்கு சொல்கிறது.